This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. வந்து கோல்டன் மெம்பர்ஷிப்புக்கு நம்ம கொடுத்த நம்பருங்க ரைட்டுங்களா. 430 ரிசல்ட் இது வந்துச்சு. நீங்கள் பாருங்கள் 4 அதாவது 242க்கு நாங்கள் பாருங்கள் போட்டு விட்டுருப்போம். 242 கோல்டன் மெம்பர்ஷிப்புக்கு, சைபர் 48 408 இல்லைனா பாக்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி 84 48 வரதுக்கும் 4 சைபர் வரதுக்கும் வாய்ப்பு அதிகம் நேற்று கோல்டன் மெம்பர்ஷிப்பில் சொன்னேன். இங்கே பாருங்கள் 242க்கு அனுப்பியிருக்கேன். புரியுதுங்களா. லாஸ்ட் நேரத்தில் நம்ம முக்கியமான நம்பர் தெரியும் போது கெஸ்ஸிங் வர வாய்ப்பு இருக்கும்போது நம்ம டக்குன்னு கூப்பிட்டு சொல்கிறதுக்கு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் கோல்டன் மெம்பர்ஷிப் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா. ஸோ அதனால தான் பாருங்கள் அவங்களுக்கு கொடுத்த நம்பர் பாருங்கள் 2 நம்பர் தான் இல்லைங்களா. ஒரு பாக்ஸ் தான் கொடுத்தேன், 4 சைபருமே உங்களுக்கு கொடுத்தேன். அதே மாதிரி பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே சைபர் 4 தான் வந்திருக்கு இல்லைங்களா. பட் சைபர் 48 ஜஸ்ட் மிஸ் இல்லைங்களா. ஒரே நம்பர் இந்த மாதிரி முக்கியமான நம்பர் தெரியிறப்பெல்லாம் டக்குன்னு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கோல்டன் மெம்பர்ஷிப் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா. ஸோ கோல்டன் மெம்பர்ஷிப்புக்கு அப்கிரேட் ஆகிக்கோங்க, வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகிக்கோங்க. அப்போ தான் சடனாக எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் பாருங்கள் போட்டு விட்டேன் பாருங்கள் 242க்கு இது வச்சிருக்கேன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுட்டேன். புரியுதுங்களா. ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவ்வளோ சீக்கிரமாக உங்களை ரீச் பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி லாஸ்ட் டைம் யூசேஜுக்குலாம் உங்களுக்கு வந்துட்டு கோல்டன் மெம்பர்ஷிப் வாங்க. முக்கியமான நம்பர்லாம் இந்த மாதிரி நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம் ரைட்டா. நேற்று மெம்பர்ஷிப்புக்கு மார்க் பண்ணி கொடுத்த நம்பர் 432 உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு 430 ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ரிசல்ட் 430 அது மட்டும் இல்லை. உங்களுக்கு தெரியும் கோல்டன் மெம்பர்ஷிப்புக்கு 480 கொடுத்துருந்தேன் ரைட்டுங்களா. 4 சைபருமே அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அழகாக அவங்களுக்கு ஹிட் ஆச்சு. அதே மாதிரிங்க பாருங்கள் 8 PM டியர் பாருங்கள் ஒரே ஒரு நம்பர் தாங்க. அங்கே பாருங்கள் பிசியில் 3 நம்பர் தான் கொடுத்தேன். நான் ஆல்ரெடி மெம்பர்ஷிப்பில் சொல்லியிருக்கேன், மெம்பர்ஷிப்பில் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். நம்ம கொடுக்குற டியரு பிசி கொடுக்குறத மட்டும் ப்ளே பண்ணுங்கள், எது ப்ளே பண்ண முடியலனாலும் அது ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு 45 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அழகாக 45 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வின் பண்ணியிருக்கலாம். புரியுது உங்கள் செட்டுக்கு நான் சொல்கிறேன் இல்லைங்களா. பிசி 3 நம்பர் தான் கொடுத்தாங்க. பாருங்கள் ரிசல்ட் பாருங்கள் 196 8 PM டியர். புரியுதுங்களா. அதே மாதிரி 6 PM டியர் ஆல் போர்டு ஒரே நம்பர் 7 நம்பர் தான் கொடுத்து அருமையாக ஹிட் ஆச்சு. லாஸ்ட் 5 ஷோவில் நல்லா தெரிஞ்சு லாஸ்ட் 6 ஷோவில் கேரளாவோட சேர்த்து 4 ஷோ ஹிட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம். 2 பிசி மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஆல் போர்டு கிடையாது, இந்த மாதிரி ஆள் வைக்கல, பிசி மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா. ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ஒரு ப்ராஃபிட் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வேணும், முக்கியமான கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி டியரு ப்ளஸ் கேரளா 2 வேணுங்கிறவங்க லெவல் 3 4 போட்டுக்கோங்க. வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஷோவுமே கிடைக்கும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் எல்லாம் அதில் தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு 2 பாக்ஸ் போட போகிறேன். ஸோ கவனமாக கவனிங்க. இங்கே நமக்கு ரீசெண்டாக வந்த ஒரு வாரத்து ரிசல்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுறேன் ரைட்டா. ஸோ மார்க் பண்ணிட்டேன் ஓகேவா. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போது இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் ஓகேவா. இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பாக்ஸ் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவனமாக கவனிக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. புரியுதா. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எத்தனை டைம் வந்திருக்குன்னு நம்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ பல விஷயத்தில் சிமிலராக ஒத்து போனால் மட்டும்தான் இந்த மாதிரி கம்பேரிஷன் கொடுப்பேன். இந்த மாதிரி லைன் நிறைய பக்கம் வரும். பட் இதை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய கம்பேரிஷனில் ஒத்து போனதுனால தான் நான் கொடுப்பேன் ரைட்டுங்களா. 2-3 கம்பேரிஷன் வச்சு பார்த்து தான் கொடுப்பேன். இப்போது இங்கேருந்து நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே வருவோம். ஸ்கிப் பண்ணாதீங்க, இது எந்த பேட்டர்னில் போகுதுன்னு தெரியணும். இந்த ஸ்கிப் பண்ணி இதை நம்ம சொல்லிகிட்டே போனால் கடைசி அந்த நம்பர் வரும். பட் எந்த பேட்டர்ன் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போது சைபர் 28 அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு ஒரு 7-8 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு ஹிட் ஆச்சு. சைபர் 28. அப்போது இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குன்னு சைபர் 38ன்னு இருக்குங்க. புரியுதுங்களா. சைபர் 38க்கு சைபர் 28ன்னு ரிசல்ட் வந்திருக்கும். அடுத்த நாள் பாருங்கள் 654 இங்கே இருக்குது. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாமல் இல்லை. 6க்கு 9 6 9 எடுக்கலாம், 5 8 எடுக்கலாம், 4 7 எடுக்கலாம். ஓகே உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த கான்செப்ட்டு. ஓகே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே. ஸோ நான் சொல்கிறேன். அப்போ 654 இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் 6க்கு 6 5க்கு சைபர் இல்லைங்களா. இங்கேயுமே பவரில் 2 நம்பர் ஹிட் ஆகிருக்கு. புரிஞ்சுதுங்களா. 2 நம்பர் பவரில் ஹிட் ஆகிருக்கு. எந்த மாதிரி பேட்டர்னில் வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். 2 நம்பராக பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 400 இங்கே இருக்குது இல்லைங்களா. 400 இங்கே இருக்குது. நமக்கு இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது 478 இருக்குது ஏ போலில். அதே மாதிரி 4 வந்திருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி 4 வந்தாலும் பட் நமக்கு வந்து 7-8ன்னு வந்துடுச்சு. பட் என்ன விஷயம்னா அங்கே எப்படி பவரில் வந்துச்சோ அந்த 400 பாருங்கள் இங்கே இங்கே பாருங்கள் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் புரியுதுங்களா. இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் பாருங்கள் 400 இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ரிசல்ட் வந்து முடிச்சிருப்பான். ஸோ இங்கேயுமே நமக்கு சிமிலராக ஒத்து போகுது. அடுத்தது பார்ப்போமா. அடுத்தது இங்கே என்னங்க இருக்குது
845 இருக்குங்க இல்லைங்களா? 845 இருக்குது. நமக்கான ரிசல்ட்டுன்னு பாருங்கள் 287. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 7க்கு 4. அப்போது 8ஆம் நம்பர் இருக்குது, 7க்கு 4 இருக்குது. அப்போது இந்த மாதிரி வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு புரியுதா சொல்கிறது? உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 84 இங்கேயுமே என்ன இருக்குது, இன்டைரக்டாக ஹிட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? இந்த லைன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். அடுத்தது பாருங்கள் 068 நமக்கு ரிசல்ட் வந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு. இங்கே பாருங்கள் 068 என்னங்க இருக்குது, 563ங்க. இப்போ 563 என்னங்க, 563 என்னங்க, 5க்கு 0, 6க்கு 6, 3க்கு 8. புரியுதுங்களா? அப்படியே 3 நம்பரும் ஹிட் ஆகிருக்குங்க. புரியுதுங்களா? என்ன பேட்டர்னில் போகுதுன்னு பாருங்கள். அப்படியே இங்கே 3 நம்பருமே ஃபுல் பவரில் ஹிட் ஆகிருக்கு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அதே மாதிரி லைன் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் நமக்கு என்ன ரிசல்ட் அடித்தான், 588 அடித்தாங்க. 588 அடித்தா இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 588 இங்கே என்னங்க இருக்குது, 155 இருக்குது. அங்கே ட்ரிபிள்ஸ் வந்துருக்கு. இங்கே என்ன இருக்குது, டபுள்ஸ் இருக்குது. நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், 5க்கு 8. புரியுதுங்களா? டபுள் 5 வந்திருக்கு பாருங்கள். டபுள் 5க்கு டபுள் 8 இல்லைங்களா? நமக்கு வந்து ரிசல்ட்டு 888. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இந்த மாதிரி தான் இன்டெரக்டாக தான் கொடுப்பான். அப்படி அப்படியே நம்பர் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள். முந்தானத்து நமக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு, 134 ரிசல்ட் வந்துச்சுங்க இல்லைங்களா? 134 வந்துச்சு. இங்கே பாருங்கள். இப்போ இங்கிருந்து நீங்கள் என்ன பார்த்துட்டு வரணும்னா பாருங்கள், 563 வந்த அன்னைக்கு பிசி பாருங்கள். இங்கே நமக்கு 068 இருக்கும், பிசி ஹிட் ஆகிருக்கும். அடுத்த நாள் பாருங்கள் டபுள் 5க்கு டபுள் 8 வந்திருக்கும், பிசி மட்டும் பாருங்கள். அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் என்னங்க இருக்குது, 784. புரியுதுங்களா? 784 இங்கே என்னங்க இருக்குது ரிசல்ட்டில் 34. அப்போ 34 இங்கே பாருங்கள் 3-4 நாளாகவே பிசி ஒரே பேட்டர்னில் ஹிட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. புரியுதுங்களா? அப்போ நேற்று பாருங்கள், நேற்றுங்க ரிசல்ட்டு 430 ரிசல்ட்டு. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே என்னங்க இருக்குது 730. புரியுதுங்களா? நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், 6க்கு 9, 5க்கு 8, 4க்கு 7. 4க்கு 7 பாருங்கள், 7 வந்திருக்கா? அப்போ 7ன்னா என்னங்க, 4 எடுத்துக்குவோமா? பாருங்கள் 430க்கு நேற்று ரிசல்ட் என்னங்க, 430 ரைட்டுங்களா? ஸோ நம்ம இதை தான் நேற்று நம்ம என்ன பண்ணோம், 480 அப்படின்னு சொல்லி முன்னாடி நாள் வரது கொடுத்தோம். ஜஸ்ட் மிஸ் இருந்தாலும் 4 சைபரும் கோல்டன் நம்பர்ஸுக்கு சூப்பராக எடுத்து கொடுத்துட்டோம். அதே மாதிரி பாருங்கள் இன்னைக்கு அப்படி பார்க்கும்போது 430 ஹிட் ஆகிடுச்சு. இங்கேயுமே ஒரு விஷயம் நோட் பண்ணணும், பிசி ஹிட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கி இருக்கிற இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? கவனமாக கவனிங்க, ஒரு 5 நிமிஷம் கவனிங்க. அப்போது இன்றைக்கி இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா 807 இருக்குது. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த லைனில் 4 வர இடத்துல எல்லாம் 7 வந்திருக்கு இல்லைங்களா? 7 வர இடத்துல எல்லாம் 4 வந்திருக்கு. 5 வர இடத்துல எல்லாம் 8 வந்திருக்கு. புரியுதுங்களா? இந்த லைன் அப்படி தான் வந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ டைம் காமிச்சேன் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் பேட்டர்னில் வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே இருக்கிறது 807. புரியுதுங்களா? 807 அப்படிங்கிறத நம்ம என்னங்க பண்ணலாம், 807 8 0 4 பண்ணலாமா? 807 ஒரு செட்டு வச்சுக்கலாம். 804 பண்ணலாமா? அப்போ 804 ஒரு நம்பர் எடுப்போமா? அப்போ நமக்கு கிடைக்கிற நம்பர் 804, 807, 854 இல்லைங்களா? 857 இவ்வளோ எடுக்கலாமா? 300 எடுக்கலாமா? அப்போ இந்த 804க்கு மட்டும் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு இப்போ ஒரு லைன் போட்டு காமிக்க போகிறேன். இந்த லைன் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு. இங்கேருந்து பாக்ஸ் போட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்போது இங்கே பாருங்கள் 690 இங்கே இருக்குது. அப்போ வந்து 068 680 ஹிட் ஆகிருக்கு இல்லைங்களா? அடுத்த நாள் பாருங்கள் 883 இருக்குது. நமக்கு வந்து ரிசல்ட் 888. அப்போது இந்த சி போர்டில் ஏதோ ஒரு நம்பர் பவர் பண்ணி வந்துச்சுன்னா அந்த நம்பரை ஏ போர்டில் அவன் எடுத்துக்கிட்டு இல்லைங்களா? நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், ஏ போர்டில் அவன் எடுத்துக்கிட்டு இல்லையா என்ன பண்ணுவான், கொண்டு வந்து ரிசல்ட்டை அப்படியே 346 வைப்பான்னு சொன்னேன். 3-4 வரதுக்கு சான்ஸ் இருக்குண்ணே இல்லைங்களா? அங்கே பாருங்கள் அந்த நம்பர் என்ன பாருங்கள் 134. அப்போ 100 அதாவது 6க்கு 1, 3க்கு 3, 4க்கு 4 அப்படியே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் எடுப்பாங்க. நான் இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இங்கே கிடைச்ச நம்பர் என்ன 804 நமக்கு கிடைச்சிது இல்லை 804 இங்கே நமக்கு கிடைச்சிது. இப்போது அதே மாதிரி பேட்டர்ன் படி நான் இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி பாக்ஸு வைக்கிறேன்.
நேற்று வந்த ரிசல்ட்டு இல்லைங்களா, நேற்று வந்த ரிசல்ட் என்னங்க 430ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு நம்பர் பவரில் வந்திருக்கு. இந்த மாதிரி பவரில் வரும்போது ஆப்போசிட் சைடாகவும் இல்லைங்களா, அப்போது ஒரு நம்பருக்கு பாருங்கள், பாக்ஸ் பிங்க் கலர் பாக்ஸ் போடுறேன், ஆப்போசிட் சைடாகவும், அதாவது 430 ரிசல்ட் வரப்போ ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி எடுத்தால் பாருங்க என்னங்க இருக்குது, 804 இருக்கா, புரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி எடுத்தால் 804 இருக்குது. அதையும் ஒரு ஸ்டெப் கீழே எடுத்தால் என்னங்க இருக்குது, சைபர் 46 இருக்குது. அப்போ சைபர் 46 804. அப்போ இன்றைக்குமே என்னங்க வாய்ப்பு இருக்குது, சைபர் 4 வரத்துக்கு மறுபடியும் வாய்ப்பு இருக்குங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த லைன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு பாருங்கள். நீங்கள் இதை சி போர்டு அதே மாதிரி வச்சு பார்த்தா சைபர் 46 ஒரு ஸ்டெப் மேலே இந்த மாதிரி எடுப்பாங்க பாருங்கள், 430ன்னு கொடுத்து அந்த பி போர்டு நம்பரை ஏ போர்டாக கொண்டு வந்து அப்படியே இறக்கி வைப்பாங்க. 804 408ன்னு வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். நமக்கு இங்கேயுமே என்ன தான் வந்திருக்கு பாருங்கள், இங்கேயுமே நமக்கு என்ன தான் கிடைக்கிது, 804 கிடைக்கிது. ஸோ இது வரத்துக்கு சான்ஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். பெரிய ஒரு கம்பேரிஷன் தெளிவாக எடுத்தால் போதும். மற்றபடி நான் என்னோடய பர்சனல் கால்குலேஷன் வச்சு தான் நான் உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுப்பேன். இந்த மாதிரி பெஸ்ட்டான லைனாக கொடுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்ததை வச்சு நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஏபிபிசிஎஸ்சி வந்து 2 செட்டு வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏபிபிசி இந்த மாதிரி 2 சேர்ந்து வர சான்ஸ் இருக்குது. அதனால தான் இவ்வளோ நம்பர்ஸ் வருது. எக்ஸாக்டாக நம்பர் வச்சு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ முக்கியமான நம்பர், இம்பார்ட்டன்ட் நம்பர்லாம் நல்லா கெஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருவேன். நிறைய பிரித்து கொடுத்துருவேன். ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி இதோட கணிப்பு. தேங்க்யூ.